இந்திய பிரதமர் இஸ்ரேலுக்கு போனப்போ அங்க அவரோட பேச்சுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல நிறைய காலியா இருந்துச்சு. இத இந்தியாவுக்கு நடந்த அவமானமா பாக்கறதா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் அரசியல் இருக்கா? வாங்க பிரதமர் மோடியோட இஸ்ரேல் பயணத்தோட உண்மை கதைய முழுசா பார்க்கலாம். எல்லா சர்ச்சைக்கும் ஆரம்ப புள்ளி இந்த ஒரு போட்டோ தான். இஸ்ரேலோட பார்லிமெண்டான நெசெட்ல பிரதமர் மோடி பேச வர்றாரு. ஆனா பார்த்தா ஹால்ல பாதிக்கு பாதி காலியா இருக்கு. சோஷியல் மீடியால இது பயங்கரமா வைரல் ஆச்சு. இந்தியாவுக்கு இது ஒரு நேரடி அவமானம்னு பலரும் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த காலி சேர்களுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு? இது நிஜமாவே ஒரு புறக்கணிப்பு தானா? நாம பாக்குற இந்த காலி சேர்களோட கதை மேலோட்டமா பாக்குறத விட ரொம்பவே சிக்கலானது. சொல்லப்போனா இது இந்தியா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமே இல்ல. இது முழுக்க முழுக்க இஸ்ரேலோட உள்நாட்டு அரசியலை பத்தியது. பிரதமர் மோடி தற்செயலா அந்த அரசியல் புயலோட மையத்துல போய் நின்னுட்டாரு, அவ்வளவுதான். இப்போதான் நாம அசல் விஷயத்துக்கே வரும். எதிர்க்கட்சிகளோட எதிர்ப்பு பிரதமர் மோடிக்கு எதிரா இல்லவே இல்ல. அது அவங்களோட சொந்த பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிரானது. நெதன்யாகு அரசாங்கம் நீதித்துறையோட அதிகாரத்தை குறைக்கிற மாதிரி சில சட்டங்களை கொண்டு வர முயற்சி பண்ணுச்சு. அதோட ஒரு பகுதியா அந்த நாட்டு உச்ச நீதிமன்ற தலைவரையே இந்த முக்கியமான நிகழ்ச்சிக்கு கூப்பிடாம விட்டுக்காங்க. இத கண்டிச்சுதான் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சாங்க. இத இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இஸ்ரேல் எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபெட் வெளிநடப்பு செய்யறதுக்கு முன்னாடியே மோடிய வரவேற்று பேசினாரு. அப்போ அவரு, எங்களோட எதிர்ப்பு உங்க மேல இல்ல, இது எங்க உள்நாட்டு பிரச்சனைன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரதமர் மோடி பேச ஆரம்பிச்சதும் வெளிநடப்பு செஞ்ச எல்லா எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் மறுபடியும் சபைக்குள்ள வந்து அவரோட பேச்ச முழுசா கேட்டாங்க. இதுவே அவங்க மோடிக்கு கொடுத்த மரியாதைக்கு ஒரு பெரிய சாட்சி. அப்போ இந்த பார்லிமெண்ட் சர்ச்சை ஒரு சின்ன திசை திருப்பல் தான். சரி, அத ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த பயணத்தோட உண்மையான நோக்கம் என்ன, அங்க இருந்த சூழல் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா அது முற்றிலும் வேற ஒரு கதையை நமக்கு சொல்லுது. அது ஆழமான நட்பு, தனிப்பட்ட மரியாதை நிறைஞ்ச ஒரு பயணமா இருந்துச்சு. இந்த பயணத்தோட அந்த நட்பான துணைக்கு ஆரம்ப புள்ளி வச்சதே பிரதமர் நெதன்யாகு தான். பொதுவா ஒரு நாட்டு தலைவர் இன்னொரு தலைவரை வரவேற்க ஏர்போர்ட்டுக்கு போறதுங்கிறது ரொம்ப அரிதான ஒரு ராஜதந்திர மரியாதை. ஆனா நெதன்யாகு அதை செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம, நீங்க வெறும் நண்பர் இல்ல, நீங்க என் சகோதரர்னு அவர் சொன்னது 2 பேருக்கும் இடையிலான உறவு எந்த அளவுக்கு ஆழமா இருக்குங்கிறத காட்டுச்சு. இந்த பயணம் முழுக்கவே 2 தலைவர்களுக்கும் நடுவுல இருந்த அந்த பர்சனல் கனெக்ஷன் நல்லாவே தெரிஞ்சுது. ஏர்போர்ட்ல ஆரம்பிச்சு பொது இடங்கள்ல சிரிச்சு பேசுறது, ஒருத்தர் அரவணைச்சுக்கிறதுன்னு எல்லாமே வழக்கமான ராஜதந்திர சந்திப்புகளை தாண்டி ஒரு தனிப்பட்ட நட்பை காட்டுச்சு. இதுக்கு மேல இஸ்ரேல் பார்லிமெண்ட் முழுசையும் இந்திய மூவர்ண கொடியோட நிறங்கள்ல ஒளிரோட்டியது இந்த பயணத்துக்கு அவங்க கொடுத்த முக்கியத்துவத்தை நல்லாவே காமிச்சது. ஆனா இந்த தனிப்பட்ட நட்பு மட்டுமே இந்த கூட்டணிக்கு காரணம் இல்ல. இதுக்கு பின்னாடி 2 நாடுகளுக்கும் இடையில வளர்ந்து வர பாதுகாப்பு, டெக்னாலஜி, பொருளாதாரம்னு ஒரு வலுவான அடித்தளம் இருக்கு. வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். 2 தலைவர்களுமே இந்த உறவை ஒரு சாதாரண அரசியல் உறவா பார்க்கல. சிந்து சமவெளியிலிருந்து ஜார்டான் பள்ளத்தாக்கு வரை அப்படின்னு சொல்றது மூலமா இது ஆயிரக்கணக்கான வருஷ பழமையான 2 பெரிய நாகரிகங்களோட சந்திப்புன்னு அவங்க சொல்றாங்க. எதுக்கு இப்படி சொல்றாங்கன்னா, இந்த உறவை தற்காலிக அரசியல் லாபங்களை தாண்டி ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டணிய நிலைநிறுத்ததான். இந்த உறவு ஒன்னும் நேத்தனைக்கு ஆரம்பிச்சதில்ல. இந்தியா 1950 இஸ்ரேல் அங்கீகரிச்சாலும் முழுமையான தூதரக உறவுகள் ஏற்பட 1992 வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருந்தது. பல வருஷமா இந்த உறவு ரொம்ப அமைதியா வளர்ந்துட்டு வந்துச்சு. ஆனா 2017 மோடியோட முதல் பயணத்துக்கு அப்புறம் இந்த உறவு ஒரு புது வெளிப்படையான கட்டத்துக்கு போச்சு. இப்போ இந்த 2வது பயணம் அதை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கூட்டாண்மையா உறுதிப்படுத்துது. பொருளாதார ரீதியாவும் இந்த உறவு ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வருது. யோசிச்சு பாருங்க, கடந்த சில வருஷத்துல மட்டும் 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் கிட்டத்தட்ட 2 மடங்காகி இன்னைக்கு 14,094 கோடி ரூபாயை தாண்டி போயிருக்கு. இது வெறும் ஆரம்பம்தான் அப்படின்னு 2 நாடுகளுமே நம்புது. வர்த்தகத்தை விடவும் இந்த உறவோட மிக முக்கியமான அம்சம் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பம் தான். இந்தியாவோட கண்காணிப்பு திறனை அதிகப்படுத்துற ஹெரான் ட்ரோன்கள், எதிரிகளோட ராக்கெட்டுகளை வானத்திலே தடுத்து அழிக்கிற உலக புகழ்பெற்ற அயன் டோம் சிஸ்டம், அப்புறம் லேசரை பயன்படுத்தி ரொம்ப மலிவா ட்ரோன்களை அழிக்கிற அயன் பீம்னு அதிநவீன தொழில்நுட்பங்கள் பத்தின பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. இந்த சந்திப்பு வெறும் இந்தியா இஸ்ரேல் உறவு பத்தினது மட்டும் இல்லைங்க. இது மத்திய கிழக்கு மற்றும் ஆசியாவோட அதிகார சமநிலையே மாத்தக்கூடிய ஒரு புதிய சக்தி வாய்ந்த கூட்டணியோட தொடக்கமா இருக்குமோன்ற விவாதத்தையும் கிளப்பியிருக்கு. இந்த பயணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பிரதமர் நெதன்யாகு ஒரு பெரிய ஐடியாவை முன் வச்சாரு.
அதுக்கு பேரு ஹெக்ஸகன், அதாவது அறுகோணம். இந்த திட்டத்தின்படி அந்த பகுதியில இருக்கிற தீவிரவாத சக்திகளை எதிர்கொள்றதுக்காக 6 நாடுகளை கொண்ட ஒரு புதிய செயின்லொலிய கூட்டணியை உருவாக்கணும்னு அவர் விரும்புறாரு. இந்த கூட்டணியோட அமைப்பு ரொம்பவே சுவாரஸ்யமானது. இதுல ஏற்கனவே கூட்டாயிருக்கிற இஸ்ரேல், கிரீஸ், சைப்ரஸ் நாடுகள் இருக்கு. இவங்களோட ஆசியாவோட பெரிய சக்தியான இந்தியாவை ஒரு முக்கிய தூணா இணைக்க திட்டம். அது மட்டுமில்லாம முன்னாடி இஸ்ரேலோட பகைமையா இருந்த ஒரு அரபு நாட்டையும், அது ஐக்கிய அரபு அமீரகமாயிருக்கலாம், ஒரு ஆப்பிரிக்கன் நாட்டையும் இதுல இணைக்கிறது அந்த பகுதியில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். இப்படி ஒரு புதிய சக்தி வாய்ந்த கூட்டணி உருவாக்கும் போது மத்தவங்க எல்லாரும் அமைதியா பாத்துட்டு இருப்பாங்களா என்ன? எதிர்பார்த்த மாதிரியே இந்த பயணம் உலகம் முழுக்க, குறிப்பா அந்த பகுதியில ஆதரவாவும் எதிராகவும் பலமான விவாதங்களையும் எதிர்வினைகளையும் கிளப்புச்சு. பிராந்திய அளவுல பாகிஸ்தான் உடனே தங்களோட கவலையை வெளிப்படுத்தினாங்க. இந்த புது கூட்டணியால தங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வரும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தையே நிறைவேற்றினாங்க. அதே நேரத்துல அல் ஜசீரா மாதிரி சர்வதேச மீடியாக்கள் பாலஸ்தீன பிரச்சனையில இந்தியாவோட நிலைப்பாட்டை கேள்வி கேட்டு இந்த பயணத்தை விமர்சனம் செஞ்சாங்க. அப்போ கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த நிகழ்வோட மையப்புள்ளி அந்த காலிச்சேர்கள் இல்ல, மாறாக பொருளாதாரம், டெக்னாலஜி, ராணுவ பலம்னு ஒரு பெரிய அடித்தளத்துல ஒரு புது சக்தி வாய்ந்த கூட்டணி உதயமாயிட்டு இருக்கு. இந்த கூட்டணி உலக அரங்கில் ஒரு புது அத்தியாயத்தை எழுதுது. ஆனா கேள்வி இதுதான், இந்த இந்தியா இஸ்ரேல் கூட்டணி மத்திய கிழக்குலயும் ஆசியாவிலையும் அமைதியையும் ஸ்திரத்தன்மையும் கொண்டு வருமா, இல்ல ஏற்கனவே படட்டமா இருக்கிற இந்த பகுதியில ஒரு புதிய பெரிய மோதலுக்கு இது வழிவகுக்குமா? யோசிக்க வேண்டிய விஷயம்.